இந்த நல்ல நாளிலே इस शुभ दिन में நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் हम ध्यान के लिए लिया गया वो एक वचन சங்கீதம் 34 भजन संगीता 34 அந்த 10வது வசனம் उसका 10वां वचन। கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது। यहोवा की खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், यही परमेश्वर ने हमको दिया हुआ प्रतिज्ञा वचन। கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது। यहोवा की खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। அப்ப ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு जो परमेश्वर की खोजते हैं கர்த்தர் ஒரு நன்மையும் குறை வைக்க மாட்டார்। उनको किसी बलि वस्तु की घटी न होने देगा। நன்மை என்று உண்டானால், यदि भलाई हो तो நன்மை என்று ஒன்று உண்டானால், यदि कोई भलाई हो அது பரத்திலிருந்து தேவன் தருகிற நன்மை, वो स्वर्ग से परमेश्वर हमको देता हुआ भलाई। கர்த்தர் பரத்திலிருந்து ஒன்றை நமக்கு தராவிட்டால், जब तक परमेश्वर स्वर्ग से हमको कोई भलाई न दे ஒரு மனுஷன் தானாக எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது। कोई भी व्यक्ति अपने आप से कोई भलाई नहीं पा सकेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் பரத்திலிருந்து வருகிற நன்மை, स्वर्ग से उतर आने वाली भलाई பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर நம்மேல் வைத்த அன்பினாலே, हम पर रखा हुआ प्रेम के कारण குமாரனாகிய இயேசுவை पुत्र यीशु मसीह को பரத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார்। स्वर्ग से हमारे लिए इस पृथ्वी पर उतारा। பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்த இயேசு, जो पिता के दाहिने और विराजमान था यीशु, மனித அவதாரம் எடுத்து मनुष्य का अवतार लेकर பரத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார்। स्वर्ग से उतरकर इस पृथ्वी में आया। இந்த பூமிக்கு வந்த இயேசுவை इस पृथ्वी में आया हुआ यीशु को அப்போஸ்தலர் 10:38 படி, प्रेरित 10:38 के कारण நசரேயனாகிய இந்த இயேசுவை ये नाजरी यीशु को பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார்। पवित्र आत्मा के द्वारा सामर्थ्य से भरा रखा था। ஆனபடினாலே इसलिए இந்த இயேசு போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவனாய் சுற்றி திரிந்தார்। जहां पर भी वो जाता था भलाई करता। ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், एक बात जान लीजिए, நன்மை என்று ஒன்று உண்டானால் यदि कोई भी भलाई हो அது பரத்திலிருந்து வருகிறது। वो सिर्फ स्वर्ग से ही मिलता है। பரத்திலிருந்து வந்த நன்மை இயேசு, स्वर्ग से उतर आया हुआ भलाई यीशु। இந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியோட வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார்। इस यीशु को पिता परमेश्वर ने पवित्र आत्मा से भर रखा था। இந்த இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்। यह यीशु भलाई करते हुए घुमा फिरा। கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார்। यीशु भलाई करता हुआ घुमा फिरा। வேதத்தில் சங்கீதம் 85 12வது வசனத்தை வாசிக்கும் போது, अब भजन संगीता 85वां 12वें में हम पढ़ते हैं, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது। यहोवा भले कामों को देता है। அப்ப நமக்கு நன்மையானவைகளை தருவது நம்முடைய கர்த்தர்। हमारे लिए परमेश्वर उत्तम पदार्थ देता है। 119வது சங்கீதம் 119वां भजन संगीता 68வது வசனத்தை வாசியுங்கள்। उसका 68 वचन को पढ़ेंगे। தேவன் நல்லவரும் यहोवा भला அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார்। और भला करता भी है। அப்ப கர்த்தர் நன்மையானவைகளை தருவார்। हमारा परमेश्वर भला देगा। நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார்। हमारा परमेश्वर भला है और भला करता भी है। ஆனபடியால் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார்। इसलिए परमेश्वर हमारी भलाई करता है। யாருக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார்? किसके लिए परमेश्वर भलाई करता है? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார்। जो यहोवा को ढूंढते हैं उनको परमेश्वर भलाई करता है। சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், जवान सिंह तक भूखे रह जाएंगे, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது। परंतु यहोवा के खोजियों को कोई बलि वस्तु की घटी न होगी। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது। परमेश्वर को ढूंढने वालों को कोई वस्तु की घटी न होगी। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 128வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 128 के 2 भजन संगीता में அதுக்கு முதல் வசனத்துல வாசிக்கும் போது, उसके पहले वचन में हम पढ़ते हैं, क्या ही धन्य है जो हर एक यहोवा का भय मानता है और उसके मार्गों पर चलता है। तू
तू अपनी कमाई को निश्चय खाने पाएगा, तू धन्य होगा और तेरा भलाई होगा। கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். यहोवा का भय मानने वालों को परमेश्वर भलाई करता है। கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது जब यहोवा का भय मानने वालों के साथ परमेश्वर भलाई करता है, அவர்கள் தங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடுகிறார்கள். वे अपने हाथ की कमाई को खाते हैं, அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. उनका धन्य और भला होगा। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். यहोवा के खोजियों को परमेश्वर भलाई करता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். यहोवा का भय मानने वालों के साथ परमेश्वर भलाई करता है। நீதிமொழிகள் 13:21 வசனத்தை வாசியுங்கள். नीति वचन 13:21 में हम पढ़ते हैं। நீதிமொழிகள் நீதிமான்களுக்கு நன்மை பலனாய் வரும். धर्मियों को अच्छा फल मिलता है। அப்ப கர்த்தரை தேடுறவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது. यहोवा के खोजियों को भलाई मिलता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது. यहोवा का भय मानने वालों को भलाई मिलता है। நீதிமான்களுக்கு நன்மை கிடைக்கிறது. धर्मियों को अच्छा फल मिलता है। இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். और एक वचन पढ़िए, 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास की पुस्तक 6வது அதிகாரம் 6वां अध्याय 41வது வசனத்தை வாசியுங்கள். उसके 41वां वचन पढ़िए। 2 நாளாகமம் உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. तुम्हारे पवित्र दास तेरे आनंदित में मग्न हो जाएं। கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை தேடினால் आप यदि परमेश्वर को ढूंढोगे கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க तो மாட்டார். परमेश्वर आपके जीवन में कोई बलि वस्तु की घटी न होने देगा। நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் यदि आप यहोवा का भय मानने वाले हो கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்க तो மாட்டார். परमेश्वर आपके जीवन में किसी बलि वस्तु की घटी न होने देगा। உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके हाथों की भलाई को परमेश्वर आशीष करेगा। அவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். आप लोग अपनी कमाई को खाएंगे, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். आपको धन्य और भलाई मिलेगी। கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் परमेश्वर के संत लोग அவருடைய நன்மையிலே மகிழ்வார்கள். उनकी भलाई में आनंदित होंगे। நீதிமான்களுக்கு நன்மை பலனாய் வரும். धर्मियों को फल मिलेगा। அப்ப கர்த்தர் யாருக்கு நன்மை तो செய்கிறார்? परमेश्वर किसकी भलाई करता है? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். यहोवा के खोजियों को भलाई करता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். यहोवा का भय मानने वालों का भलाई करता है। நீதிமான்களுக்கு नन्மை செய்கிறார். धर्मियों का भलाई करता है। பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்கிறார். संत लोगों को लिए पवित्र लोगों का भलाई करता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் यदि परमेश्वर के हाथों से भलाई पाना है तो கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க हम வேண்டும். यहोवा के खोजियां बनना है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். यहोवा का भय मानने वाले बनना है। நீதிமான்களாய் காணப்பட हम வேண்டும். धर्मी बनना है। கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் இருக்க हम வேண்டும். यहोवा के नजर में पवित्र बने रहना है। இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் यदि ऐसा हमारा जीवन हो கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறை வைக்க तो மாட்டார். परमेश्वर हमारे जीवन में कोई बलि वस्तु की घटी न होने देगा। வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். उत्पत्ति 45:18 में हम पढ़ते हैं, பார்வோன் ராஜா फिरौन राजा யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், यूसुफ को देखकर कहता है, பஞ்சகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. जब अकाल के समय चल रहा था, யோசேப்பின் குடும்பத்தார் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறார். जब सुना कि यूसुफ के परिवार वाले वहां पर आए हैं, அவருடைய சகோதரர்கள் பஞ்சகாலத்திலே ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி எகிப்துக்கு வந்தார்கள். उसके भाई लोग अकाल के दिन खाना अन्न धान्य मिलेगा बोलकर मिस्र देश में आए थे। இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட ராஜா अब राजा जब सुना कि यूसुफ के
के भाई लोग आए हैं, யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், तब वह यूसुफ से कहता है உன் தகப்பனாரையும் अपने पिता உன் குடும்பத்தையும் अपने अपने घर के लोगों को நீ लेकर கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வர சொல்லு. तू उनको कनान देश से निकलकर मिस्र देश की ओर आने को बोल. நான் அவர்களுக்கு எகிப்தின் நன்மையை கொடுப்பேன். मैं उनको मिस्र देश की अच्छे से अच्छा दूंगा. அவர்கள் இந்த தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவார்கள். वे लोग इस देश के उत्तम से उत्तम पदार्थ को खाएंगे. ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, ये एक राजा के द्वारा कहा हुआ बातें. இந்த யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டான். यूसुफ दासीन के रूप में बेच दिया गया. அவனுடைய அரண்மனையிலே அடிமையாய் வாழ்ந்தவன், उसके महल में दासीन था. இப்பொழுது தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்பதை அறிந்தபோது, जब उसने जान लिया कि परमेश्वर की आत्मा उसके अंदर है, இப்பொழுது நான் ராஜா அவனை தேசத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார். अब राजा उसे देश का अधिकारी बना दिया. என்னதான் உயர்வு கிடைத்தாலும், कितने ही उन्नति मिले, இந்த யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில் அடிமையாய் இருந்தவன். ये यूसुफ फिरौन राजा के महल में दासीन था. இந்த அடிமையை பார்த்து ராஜா சொல்லுகிறார், इस दासीन गुलामी को देखकर राजा कहता है, உன் தகப்பனையும் உன் குடும்பத்தாரையும் तेरे पिता और तेरे घर के लोगों को கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு வர சொல்லு. कनान देश से निकलकर मिस्र देश की ओर आने को बोल. எகிப்தின் நன்மையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். मैं उनको मिस्र देश की भलाई दूंगा. அவர்கள் எகிப்தின் நன்மையை புசிப்பார்கள். वे लोग मिस्र देश की भलाई से तृप्त होंगे. ஒரு ராஜா தன் அடிமையை பார்த்து, एक राजा अपनी गुलामी से அல்லது தன் அடிமையின் குடும்பத்தாருக்கு या गुलामी के परिवार से நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுப்பாரேயானால், यदि उस परिवार के लिए मैं भलाई करूंगा करके वाचा बांधे, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, यहोवा के खोजियों को, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, यहोवा का भय मानने वालों को, நீதிமான்களுக்கு, धर्मियों को, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு यहोवा के पवित्र लोगों को ஆண்டவர் கட்டாய நன்மை செய்வார். परमेश्वर अवश्य भलाई करेगा. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. परमेश्वर के लोगों को किसी बली वस्तु की गति न होगी. ராஜா சொல்லுகிறார், राजा कहता है தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். देश की भलाई से तृप्त हो जाएंगे. ஒரு ராஜா தன் அடிமைக்கு இப்படி இரக்கம் பாராட்டுவாரேயானால், यदि एक राजा किसी अपनी गुलामी के साथ इतनी दया करे, தம்மை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த நன்மையும் குறை வைக்க மாட்டார். अपने और खोजने वाले पुकारने वाले लोगों के जीवन में परमेश्वर कोई भलाई की कमी न देगा. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். आप लोग केवल यहोवा को ढूंढते रहिए. நீங்கள் கர்த்தரை தேடினால், यदि आप यहोवा को ढूंढते रहोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்த நன்மையும் குறை வைக்க மாட்டார். परमेश्वर आपके जीवन में कोई भलाई की कमी न रखेगा. விசுவாச மக்கள் கர்த்தரை தேடுவது என்பது, विश्वासी लोग यहोवा का खोजने का मतलब क्या है? நாம் கர்த்தரை ஜெபிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. प्रार्थना का अनुभव को दर्शाता है. கர்த்தரை தேடுகிறது, यहोवा को ढूंढना, ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. यहोवा को चाहना. கர்த்தரை எங்கே போய் கண்டு பிடிப்பேன்? मैं यहोवा को कहाँ ढूंढ कर पाऊं? அந்த சூனேமித்தியாள், ये सुनमितीस அவள் தேடுகிறாள். वो ढूंढने लगी. என் ஆத்துமநேசரை நீங்கள் கண்டீர்களா? मेरा प्रिय को किसने देखा है क्या? என் ஆத்துமநேசரை நீங்கள் கண்டீர்களா? मेरा प्राण प्रिय को किसने मिला है क्या? தெரு தெருவாய் அலைகிறாள். गली गली भटकती है. தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமநேசரை தேடுவது ஜெபத்தின் மூலமாக. आत्म प्रिय को ढूंढते हैं प्रार्थना के द्वारा. கல்லி கல்லியாய் ரோடு ரோடாய் தேடி பிடித்தால் கண்டுபிடிக்க முடியாது. यदि गली गली में सड़कों में भटकते रहोगे तो ढूंढ नहीं पाओगे. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख में बैठकर प्रार्थना करने का अनुभव पाना है. ஒரு ராஜா தன் அரண்மனையில் இருக்கிற அடிமையின் குடும்பத்துக்கு நன்மை செய்வாரானால், यदि एक राजा अपनी गुलामी के परिवार के साथ इतनी दया करे, கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். यहोवा के खोजियों के जीवन में परमेश्वर निश्चय भलाई करेगा. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, என்னாமத்தின் புத்தகம் गिनती की पुस्तक அந்த 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். उसके 10वां अध्याय के 29वां वचन को हम पढ़ेंगे. मूसा ने अपने ससुर दूहे किनानी के पुत्र मोआब से कहा, हम लोग उस नगर की यात्रा करते हैं जिसके विषय में यहोवा ने
ஓபாவை பார்த்து சொல்கிறான், मूसा जो होबाब से कहता है, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு போக நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम लोग उस स्थान की ओर यात्रा करते हैं जिसके विषय में यहोवा ने कहा है, நீயும் எங்களோடு கூட வா, तुम भी हमारे संग चल, உனக்கு நாங்கள் நன்மை செய்வோம். हम तेरी भलाई करेंगे। 32வது வசனத்தில் வாசிக்கிறோம், 32 वचन में पढ़ते हैं, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியே निश्चय जो भलाई यहोवा हमसे करेगा, உனக்கும் நாங்கள் நன்மை செய்வோம். उसी के अनुसार हम भी तुझसे वैसा ही करेंगे। மோசே ஓபாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ये मूसा ने होबाब से कहा। இந்த ஓபாப் வந்து ரகுவேலின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि ये होबाब जो है रूवेल का पुत्र है। அந்த ரகுவேல் வந்து மோசேக்கு மாமா, ये मूसा का ससुर का नाम रूवेल, அந்த மாமனாருடைய மகன், ये ससुर का बेटा। அதாவது மோசேயின் மனைவிக்கு அண்ணன் அல்லது தம்பி. नहीं तो ऐसा होगा कि मूसा की पत्नी का बड़ा भाई या छोटा भाई होगा। மோசே உலக பிரகாரமா மச்சனேன்னு சொல்லுவாங்க, दुनिया की रीति से जेठ कहते हैं। ஆமா, மைத்துனர் அப்படி சொல்லுவாங்க. जेठ कहते हैं। நம்ம கொச்ச பாஷையில மச்சனே அப்படி சொல்லுவாங்க. बहुत आसान भाषा में ऐसी कहते हैं। இந்த மோசே ये मूसा தன் மைத்துனருக்கு अपनी जेठ के साथ, நான் உனக்கு நன்மை செய்வேன், मैं तेरी भलाई करूंगा, நான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன், मैं जो परमेश्वर ने वादा किया उस देश की ओर जा रहा हूँ, நீயும் புறப்பட்டு எங்களோடு கூட வா, तू भी मेरे संग चल, நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம், हम तेरी भलाई करेंगे, நாங்கள் உனக்கு நன்மை செய்வோம். हम तेरी भलाई करेंगे। கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைப்படியே परमेश्वर ने हमारे साथ किया हुआ भलाई के अनुसार நான் உனக்கு நன்மை செய்வேன். हम भी तुम्हारी भलाई करेंगे। தேவனுடைய பிள்ளைகள், மோசே அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், मूसा परमेश्वर के द्वारा बुलाया हुआ एक सेवक, தரிசனம் பெற்ற ஒரு ஊழியக்காரன், दर्शन पाया हुआ एक सेवक, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போகிற ஊழியக்காரன், वादा किया हुआ देश की ओर ले जाने वाला सेवक। இந்த ஊழியக்காரன் ये सेवक ஓபாவை பார்த்து சொல்லுகிறார், होबाब से कहता है, நீ என்னை பின்தொடர்ந்து வா, तू मेरे संग चल, நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம். हम भी यात्रा करने वाले हैं। அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போக பிரயாணப்படுகிறோம். परमेश्वर ने जो वादा किया है उस कनान देश की ओर हम भी यात्रा करने वाले நீ हैं। எங்களோட கூட வருவாயானால் यदि तू हमारे संग चलेगा நான் உனக்கு நன்மை செய்வேன். तो हम तुम्हारी भलाई करेंगे। ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மோசே एक साधारण इंसान मूसा தன் மைத்துனனுக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். जब अपने जीजा से कहता है कि मैं तुम्हारी भलाई करूंगा, ஆவிக்குரிய பிரகாரம் நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் यदि हम अपनी आत्मिक रीति से लेंगे, கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற ஊழியக்காரர்களை, परमेश्वर के लोगों की अगुवाई करने वाले सेवक, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று वे वादा किया हुआ कनान देश को पाने के लिए அந்த மோசே ஜனங்களை வழிநடத்தினார். वो मूसा लोगों की अगुवाई किया। ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், लेकिन आज के दिन परमेश्वर ने हमें दिया हुआ वादा நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் என்பதே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். कि परमेश्वर मैं तुम्हारे लिए अनंत काल का जीवन दूंगा, यही परमेश्वर ने वाचा बांधा है। நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். अनंत काल का जीवन मैं तुमको दूंगा। அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய், अनंत जीवन पाने के लिए, அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், अनंत काल के राज्य को पाने के लिए அந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறவர்கள் ஊழியர்கள். हमको परमेश्वर के सेवक लोग अनंत जीवन की ओर अगुवाई करते हैं। இந்த ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து इस सेवक की बात मानकर தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு சொல்லித் தருகிற பாதையில் நடக்கிறவர்களுக்கு जो कोई उसके कही हुई बातों में रास्ते में चलते हैं, அவர்கள் நன்மை செய்வார்கள். उसमें वे लोग भलाई करेंगे। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, தேவன் நமக்கு நன்மை செய்வது நிச்சயம். परमेश्वर हमको भलाई करता है, वो निश्चय அது है, நிச்சயமான காரியம். वो निश्चय बात है। ஆண்டுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. परमेश्वर के लोगों को नहीं डरना है। ஒரு ராஜா தன் அடிமைக்கு நன்மை செய்வானானால், यदि कोई राजा अपने गुलामी के साथ भलाई करता हो, மோசே தன் மைத்துனனுக்கு நன்மை செய்வாரானால், यदि मूसा होबाब के जीवन में भलाई किया हो, ஒரு ஊழியக்காரன் தன் விசுவாசிக்கு நன்மை செய்வாரானால், यदि कोई
सेवक अपने विश्वासी के लिए भलाई करता हो, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறை வைக்க यहोवा மாட்டார். के खोजियों के जीवन में परमेश्वर कोई बलि वस्ती की घटी न होने देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 7ஆம் அதிகாரம் मत्ती 7वां अध्याय அவருடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். उसके 11 वचन पढ़िए। ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? अतः जब तुम बूढ़े होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना चाहते हो तो तुम्हारा स्वर्गीय पिता तुम्हें अपने मांगने की इच्छा वस्तुएं क्या न देगा? பொல்லாதவர்களாகிய நீங்கள் जब तुम बुरे होकर உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो, பரலோகத்தில் இருக்க பிதாவானவர் तो तुम्हारा स्वर्गीय पिता உங்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? अपने मांगने वालों को अच्छी वस्तुएं क्यों न देगा? உலக பிரகாரமாக இருக்கிற தாயின் தகப்பனை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर दुनिया में जो माता पिता है उसके बारे में लिखा गया है। ஒரு பொல்லாத தகப்பன், एक बुरा पिता, ஒரு பொல்லாத தாய், एक बुरी माँ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் तुम जो बुरे होकर भी உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கும் போது अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो, பரலோகத்தில் இருக்கிற பிதா तो तुम्हारा स्वर्गीय पिता அவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். अपने मांगने वालों को अच्छी वस्तुएं क्यों न देगा? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நன்மை செய்ய விரும்பும் போது जब कोई पिता अपने बच्चों को भलाई करना चाहता है, தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு பரமபிதா நன்மை செய்வது அதிக நிச்சயம். यहोवा के खोजियों को स्वर्गीय पिता निश्चय भलाई करेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற நன்மை திருப்தியா இருக்கு. परमेश्वर की भलाई संतुष्ट होगा, மனுஷர்கள் செய்கிற நன்மை குறை உள்ளதா இருக்கு. मनुष्यों का भलाई घटता जाएगा, ஆனா கர்த்தர் தருகிற நன்மை திருப்தியான ஒரு நன்மை. लेकिन यहोवा की भलाई में संतुष्ट होती है। அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் यदि परमेश्वर हमारे जीवन में भलाई करना है तो முதலாவது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் सबसे पहले परमेश्वर हमारे जीवन में भलाई करना हो तो கர்த்தர் நம்மை நினைத்தருளணும். यहोवा हमको स्मरण करना है। கர்த்தர் நம்மை நினைத்தருளணும். यहोवा हमको स्मरण करना है। கர்த்தர் நம்மை நினைத்தால் தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். परमेश्वर हमको स्मरण करे तो ही भलाई कर सकेगा। நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் आप नेहेमिया के पुस्तक में அந்த 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். उसके 5वां अध्याय 19वां वचन में पढ़िए। என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தருளே. मेरे जीवन में भलाई होने के लिए मुझे स्मरण करो। கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இந்த நெகேமியா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். यहोवा के वचन के अनुसार ये नेहेमिया काम कर रहा था। கர்த்தருடைய ஆலோசனையின்படி தான் நெகேமியா நடந்து கொண்டிருக்கிறார். यहोवा की युक्ति के अनुसार नेहेमिया काम कर रहा था। ஆனால் இந்த நெகேமியா கர்த்தரை பார்த்து கூப்பிடுகிறார். लेकिन यहोवा को देखकर नेहेमिया कहता है, என் தேவனே, ए मेरे परमेश्वर, எனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு मेरे जीवन में भलाई होने के लिए நீர் என்னை நினைத்தருளே. आप मुझे स्मरण कीजिए। நீர் என்னை நினைத்தருளே. आप मुझे स्मरण कीजिए। கர்த்தர் எவர்களை நினைத்திருக்கிறாரோ जिनको परमेश्वर ने स्मरण किया है அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். उनके लिए परमेश्वर भलाई करता है। வேதத்தில் வாசிக்கிறோம், पर वे पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमको स्मरण किया है, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमारी आशीष करेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर यहोवा ने हमको स्मरण किया है, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमको आशीष करेगा। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी। ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். फिर भी परमेश्वर हमको स्मरण करना है। கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். परमेश्वर हमको स्मरण करना है। நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தாலும், यदि हम भले यहोवा की खोजी हैं, நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், भले हम प्रार्थना करने वाले हैं, தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் यहोवा के हाथ से भलाई को पाने के लिए கர்த்தர் நம்மை நினைக்க வேண்டும். यहोवा हमको स्मरण करना है। கர்த்தர் நம்மை நினைத்திராத வரைக்கும், जब तक परमेश्वर हमको स्मरण न करे, அதாவது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காத வரைக்கும், जब तक यहोवा की दया हमको न मिले, கர்த்தருடைய நன்மை நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியாது. तब तक हम परमेश्वर के हाथों से भलाई नहीं पा सकेंगे. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, அன்னாள் மிகவும் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. हन्ना मन से क्लेश स्त्री थी. அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. उसको संतान भाग्य न था. அவளுக்கு மனது மிக ஒரு வேதனை. उसके मन में बहुत बड़ी दुख. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. हन्ना को संतान का भाग्य न था. அன்னாளுடைய சக்களத்திக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். लेकिन हन्ना की सौतेली को बच्चे थे. இந்த சக்களத்தி ये सौतेली அன்னாளை நோகும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறாள். हन्ना को हमेशा चिढ़ाती थी. அவளுடைய இருதயம் காயப்படும்படியான வார்த்தைகளை பேசிக் उसके கொண்டிருக்கிறாள். मन को घायल करने वाली बातें कहती थी. அன்னாளால் அதை தாங்க முடியவில்லை. हन्ना उसे सह नहीं पाई. அன்னாள் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தாள். हन्ना परमेश्वर के भवन में प्रवेश की. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து परमेश्वर के मंदिर में आकर கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். यहोवा को देखकर विनती करने लगी. அவள் பண்ணுகிற விண்ணப்பத்திலே उसके विनती में அவள் சொல்லுகிறாள், वो कहती है, கர்த்தாவே, ये यहोवा, உம்முடைய அடியாளின் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து मुझे दासीन के क्लेश पर दया करके உம்முடைய அடியாளை நீர் மறவாமல் நினைத்தருளி मुझ दास को बिना भूले स्मरण कर உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் கொடுத்தாய். और अपनी दासी को एक पुत्र दे. அப்படி ஜெபம் பண்ணுகிறாள். ऐसी प्रार्थना करती है. ஜெபம் பண்ணுகிற வேளையில அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, यही प्रार्थना करते समय कहती है, உம்முடைய அடியாளை நீர் மறவாமல் நினைத்தருளி अपनी दासी को बिन भूले स्मरण कर உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை நீர் தர வேண்டும். अपनी दासी को एक पुत्र दे. கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். परमेश्वर हमको स्मरण करना है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை நினைத்தருளினால் जब परमेश्वर हमको स्मरण करेगा, கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவார். तब परमेश्वर हमारे जीवन में भलाई देगा. கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவார். हमारे जीवन में बलि वस्तु देगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டுமானால் यदि परमेश्वर हमको स्मरण करना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். परमेश्वर के लिए भले कामों को करना है. நம்முடைய நற்கிரியைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலை கொண்டு வர வேண்டும். हमारा भला काम परमेश्वर को याद दिलाना है. துர்கால் செய்த நற்கிரியைகள் தேவனிடத்தில் அவளுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்தது. दोरकास ने किया हुआ बलि काम में परमेश्वर को याद दिलाया. நூற்றுக்கு அதிபதி தன் கட்டி கொடுத்த ஆலயம் தேவனுடைய நினைப்பூட்டுதலை கொண்டு வருகிறது. सूबेदार ने जो भवन बनाकर दिया वो परमेश्वर को याद दिलाया. இவர்கள் செய்த கிரியைகள் அவர்களை நினைப்பூட்ட வைக்கிறது. इन्होंने किया हुआ क्रिया जो उनके दिमाग में याद आता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யும் போது கர்த்தர் நினைத்தருளுவார். परमेश्वर के लिए क्रिया करते समय परमेश्वर हमें स्मरण करेगा. வெறுமனே நாம் கர்த்தரை தேடி கொண்டிருப்பதல்ல, केवल परमेश्वर को ढूंढते रहना नहीं. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காய் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். हमें परमेश्वर के लिए भले कामों को करना है. கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். तब परमेश्वर हमें स्मरण करेगा கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை தருவார். और परमेश्वर हमें भली वस्तु देते रहेगा. வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मेरी प्रजा मेरे द्वारा दिए जाने वाले बलि वस्तु से तृप्त हो जाएंगे. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमको स्मरण किया है. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें स्मरण किया है அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். और वो हमें आशीष भी करेगा. இந்த இடத்துல சொல்லுகிறார், इस जगह पर कहता है, என் ஜனங்கள் मेरी प्रजा நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். मेरे द्वारा दिए जाने वाले बलि वस्तु से तृप्त हो जाएंगे. தேவன் தருகிற நன்மை परमेश्वर जो देता वो भलाई, அது திருப்தியான நன்மை. वो संतुष्ट भलाई, அது நிரம்பி வழிகிற वो நன்மை. भर उमड़ने वाली भलाई. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग याद एक बात को याद रखिए, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாரானால் यदि परमेश्वर हमारे जीवन में भलाई करे, அந்த நன்மையிலே வேதனை இருக்காது. उस भलाई में कोई दुख न होगा. அந்த நன்மையிலே ஒரு திருப்தி உண்டாகிறது. उस भलाई में एक भरपूरी होगी. அந்த திருப்தி உள்ள ஆசீர்வாதம் संतुष्ट भरा आशीर्वाद. வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 1 தீமோத்தேயின் புத்தகம் पहले तीमुथियुस की पुस्तक அந்த 6வது அதிகாரம் उसके 6वां अध्याय அந்த 17வது வசனத்தை வாசியுங்கள். उसके 17 वचन पढ़िए. உலகத்திலே ஐஸ்வரியமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வரியத்துக்கு நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும்
வாசிக்கிறோம் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். तिमुथियुस को पौलुस लिखता है। அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், वो क्या सम्मति देता है? இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவர்கள், जो कोई संसार में धनवान है, நீங்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களா இருக்க கூடாது. आप लोग अभिमानी न हो। இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்க கூடாது. आप लोग अभिमानी न हो। இரண்டாவது, உலகத்தில் உள்ள நிலையற்ற ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. दूसरा, चंचल धन पर आशा न रखे। நாம் அனுபவிப்பதற்கென்று, हमें अनुभव करने के लिए, நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் सब प्रकार की भलाइयों को சம்பூர்ணமாய் நமக்கு கட்டளையிட்டு தருகிற संपूर्ण रीति से देने वाला ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். जीवित परमेश्वर पर आशा रखना है। ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். जीवित परमेश्वर पर आशा रखना है। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்க வேண்டும். हमारी भरोसा और आशा केवल जीवते परमेश्वर पर होना है। இந்த ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர்? ये जीवित परमेश्वर कैसा परमेश्वर है? நாம் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும், इस दुनिया में जो भी अनुभव करना है सारी भलाइयों को கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் அருளி செய்கிறவர். बिना किसी कमी के हमें देता है। தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोग, நீங்கள் இந்த பூமியில உயிரோடு வாழ்கிற சகல நாட்களில் इस दुनिया में जब तक आप जिंदा हो, எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ, कौन कौन सी बातों को परमेश्वर आपको देना चाहता है, அந்த நன்மைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு தருகிறவர். सारी भलाइयों को परमेश्वर आपको बहुतायत से देगा। அவர் செய்கிற நன்மை திருப்தியான நன்மை. उसकी भलाई संतुष्ट होगी। அவர் தருகிற நன்மை சம்பூர்ணமான நன்மை. उसकी भलाई बहुतायत से होगी। இந்த நன்மை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். ये भलाई परमेश्वर के खोजियों को मिलता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். यहोवा के भय मानने वालों के साथ होता है। நீதிமான்கள் கர்த்தருடைய நன்மை சுதந்தரிக்கிறார்கள். धर्मी लोग यहोवा की भलाई को पाते हैं। பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நன்மை அனுபவிக்கிறார்கள். पवित्र लोग यहोवा की भलाई को पाते हैं। கர்த்தர் நம்மை நினைத்தருள வேண்டும். परमेश्वर को स्मरण करना है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, परमेश्वर जब हमको आशीष करता है, அல்லது கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மை, परमेश्वर हमारे जीवन में जो भलाई करता है, எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, जो कुछ हमें अनुभव करने के लिए परमेश्वर ने ठान लिया है, அதையெல்லாம் கர்த்தர் சம்பூர்ணமாய் அருளி वो செய்கிறவர். सब बहुतायत से देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நமக்கு எதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு தருவார். हमें जो अनुभव करने के लिए परमेश्वर ने सोचा है वो सब देगा। அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல போய் எல்லாவற்றையும் எனக்கு தாரும் என்று கேட்க கூடாது. इसलिए परमेश्वर के पास जाकर मुझे सब कुछ दे दे बोलकर नहीं मांगना है। கர்த்தர் தந்திருக்கிற திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने जो कुछ दिया है उसी में संतुष्ट रहेंगे। கர்த்தர் தருகிற நன்மையில ஒரு திருப்தி உண்டாகும். परमेश्वर जो भलाई देता है उसमें तृप्त होता है। அவர்களை இவர்களையும் பார்க்க கூடாது. इनको उनको मत देखिए। அவர்களை இவர்களையும் பார்த்து, यदि इनको उनको देखोगे, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை போல நாம் இருக்க வேண்டும். इनके समान मैं भी होना चाहिए, அவர்களை போல இருக்க வேண்டும் उनके समान मैं भी होना चाहिए என்று சொல்லி வாழ்க்கையில சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, ऐसे जीवन में स्वार्थपन का मौका देकर மாம்ச விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்கள், शारीरिक इच्छा को पूरा करने के लिए प्रयत्न करने वाले, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில தடைபட்டு போகும். परमेश्वर की भलाई हमारे जीवन में रोक दिया जाएगा। அப்படினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். इसलिए आपको कैसे प्रार्थना करना है? நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாட்கள்ல मैं जब तक इस दुनिया में जिंदा रहूं, நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்ட நன்மைகளை हे परमेश्वर, आपने जो भी भलाई मुझे देना चाहा है, நீர் எனக்கு சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு தாரு. सब मुझे आप बहुतायत रीति से நீர் दीजिए, சம்பூர்ணமாய் கட்டளையிட்டு தருகிற ஜீவனுள்ள தேவன் என்பதை நம்புகிறேன். क्योंकि मैं भरोसा रखता हूं कि आप संपूर्ण रीति से दोगे। आप जीवते परमेश्वर हो। இப்படி தேவ பிள்ளைகள் விசுவாசங்களை நாம் அறிக்கையிடும் போது, ऐसा जब हम अपने विश्वास को कबूल करते रहेंगे, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வருகிறது. परमेश्वर का आशीर्वाद बहुतायत से हमारे जीवन में उतर आएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தின் வசனம் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में एक वचन पढ़ेंगे, சங்கீதங்களின் புஸ்தகம் 65 भजन संगीता 65 அவருடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். उसका 4था वचन पढ़िए। न्यायी धन्य है वह जिसको वो खुद पर अपने सभी पानी देता है, कि वह
பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். तेरे भवन के, तेरे अर्थात तेरे पवित्र मंदिर के उत्तम उत्तम पदार्थों से तृप्त होंगे. நன்மை என்பது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. भलाई स्वर्ग से उतर आता है. அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த நன்மை தான் இயேசு. स्वर्ग से उतर आया हुआ भलाई यीशु है. இயேசு உயிரோடு இருக்க நாட்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். यीशु तब जब तक जीवित रहा तब तक भलाई करते हुए घूमता रहा. ஒரு ராஜா தன் அடிமையின் குடும்பத்துக்கு நன்மை செய்வாரானால், जब कोई राजा अपनी गुलामी परिवार के साथ दया करे, கொல்லாத தகப்பன் தன் பிள்ளைக்கு நன்மை செய்வானானால், यदि कोई बुरा पिता अपने बच्चों के साथ भलाई करे, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மோசே ஓபாவுக்கு நன்மை செய்வானானால், यदि एक मूसा होबाग के साथ भलाई करे, கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டாய நன்மை செய்வார். यहोवा के खोजियों को परमेश्वर निश्चय भलाई करेगा. கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். यहोवा का भय मानने वालों के साथ परमेश्वर निश्चय भलाई करेगा. உலகத்திலே நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். इस दुनिया में जो धर्मी है उनके साथ परमेश्वर निश्चय भलाई करेगा. கர்த்தர் செய்கிற நன்மை சம்பூர்ணமாய் இருக்கு. परमेश्वर जो भलाई देगा वो संतुष्ट होगा. கர்த்தர் செய்கிற நன்மை திருப்தியா இருக்கு. परमेश्वर जो भलाई देगा वो तृप्त होगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்கிற நன்மை, परमेश्वर जो भलाई करता है அது நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை தருவார். या जो भी अनुभव करना है सारी भलाइयों को देगा. இந்த நன்மை எங்க இருந்து வருகிறது? ये भलाई कहाँ से आता है? பரத்திலிருந்து வருகிறது. स्वर्ग से आता है. இரண்டாவது வேதத்தில் வாசித்தோம், दूसरा हम पढ़ते हैं, உம்முடைய பரிசுத்த வீடா ஆலயமாகிய हम तेरे भवन के अर्थात तेरे पवित्र मंदिर के, உம்மது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். तेरे पवित्र मंदिर के उत्तम उत्तम पदार्थों से तृप्त होंगे. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். हम तेरे भवन के, तेरे पवित्र मंदिर के उत्तम उत्तम पदार्थ से तृप्त होंगे. தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆலயம் என்பது 4 சுவருக்குள் அடங்கி இருக்கிறதல்ல. ये भवन की चारों दीवार के अंदर नहीं है. இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். ये परमेश्वर का पवित्र स्थान है. கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம். ये परमेश्वर का पवित्र मंदिर இது है. கர்த்தருடைய வீடு. ये परमेश्वर का घर है. அதனால தான் யாக்கோபு சொன்னார், इसलिए याकूब ने कहा, மெய்யாகவே இது தேவனுடைய வீடு. ये सचमुच परमेश्वर का घर है. மெய்யாகவே இது வானத்தின் வாசல். ये सचमुच स्वर्ग का द्वार है. தேவனுடைய ஆலயம் என்பது परमेश्वर का मंदिर जो होता है, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். आप लोग अच्छी तरह से समझ लीजिए. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. परमेश्वर का मंदिर ही परमेश्वर का घर है. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பரிசுத்த வீடு. परमेश्वर का घर का मतलब परमेश्वर का पवित्र இது मंदिर. தேவனுடைய பரிசுத்த ஆலயம். ये परमेश्वर का पवित्र मंदिर இது है. தேவன் தங்குகிற வீடு. ये परमेश्वर का रहने का निवास स्थान है. இந்த பரிசுத்த ஆலயமாகிய கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குவார். इस परमेश्वर के पवित्र भवन अर्थात परमेश्वर के मंदिर के अच्छे अच्छे वस्तुओं से तृप्त करेगा. பரத்திலிருந்து நன்மை தருகிறார். स्वर्ग से भी परमेश्वर भलाई उतारता है. கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். परमेश्वर के भवन के उत्तम उत्तम पदार्थों से भी तृप्त करता है. கர்த்தருடைய வீடு என்பது தேவனுடைய ஆலயம். परमेश्वर का घर का मतलब परमेश्वर का இந்த मंदिर. வீட்டின் நன்மையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். इस परमेश्वर के मंदिर की भलाइयों से आपको तृप्त करता है. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் நிறுத்த கூடாது. इसलिए परमेश्वर के भवन में आने से नहीं रुकना है. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். जो कोई परमेश्वर के भवन में आता है उनको परमेश्वर भलाई देता है. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது. परमेश्वर के सम्मुख में आनंद है. கர்த்தருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. परमेश्वर के दाहिने और अनंत काल का आनंद है. தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய வீட்டுக்கு நீங்கள் கடந்து வருவீரானா, आप यदि उसका घर उसके मंदिर में आओगे, அவருடைய சமாதானத்தினாலும் அவருடைய பேரின்பத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். उसके शांति से, उसके मग्न से और उसके आनंद से आपको भर देगा. அவருடைய ஆலயமாகிய இந்த வீட்டிலே उसका मंदिर रूपी उसके निवास स्थान में சமாதானம் நிறைந்திருக்கிறது. शांति भरा है, பேரின்பம் நிறைந்திருக்கிறது. बड़े आनंद भरी हुई है. நீங்கள் எவ்வளவுதான் உலகத்திலே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும்
பலசாலி, आप भले कितने ही दुनिया में कष्ट उठाते हो, क्लेश उठाते हो, बोझ उठाते हो, அந்த வருத்தத்தோடு பாரத்தோடு தேவாலயத்துக்கு நீங்கள் வரும்போது उस बोझ के साथ, उस क्लेश के साथ जब परमेश्वर के भवन में आओगे, தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். तब परमेश्वर आपके मन को शांति से भर देगा, கர்த்தருடைய இருதயத்தை பேரின்பத்தினால் நிரப்புவார். परमेश्वर आपके मन को आनंद से भर देगा। அதனால தான் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஜெபித்த அன்னாளை इसलिए परमेश्वर के मंदिर में प्रार्थना किया हुआ हन्ना को ஏலி வாழ்த்துகிறார். एली अभिनंदन करता है, நீ சமாதானத்தோடு போய், तू शांति से जा, நீ சமாதானத்தோடு तू போய், कुशल जा, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்காக கடவது. इस्राएली परमेश्वर यहोवा से जो भी तूने विनंती किया है उसी के अनुसार तुझे मिले। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது जब भी आप परमेश्वर के मंदिर में आते हो, கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு திரும்ப அனுப்புகிறார். परमेश्वर आपको शांति से लौटाता है। நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது आप जब परमेश्वर के मंदिर में आकर प्रार्थना करते हो, நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு தருகிறார். आप जो भी प्रार्थना करते हो उसी के अनुसार परमेश्वर आपको जवाब देता அதனால் है। தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது इसलिए परमेश्वर के मंदिर में जब भी आते हो, நீங்கள் ஜெபத்தோடு வரணும். आप प्रार्थना के साथ आइए। ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டுக்கு நான் கடந்து போகிறேன். ए प्रभु, मैं आपका पवित्र मंदिर, जो आपका पवित्र निवास स्थान में जा रहा हूँ, உம்முடைய ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த வீட்டின் நன்மையினால் என்னை திருப்தியாக்கு. आपके पवित्र भवन, जो पवित्र निवास स्थान के शांति से मुझे भर दे। உம்முடைய வீட்டின் சமாதானத்தினால் பேரின்பத்தினால் என்னை நிரப்பு. आपके निवास स्थान के आनंद और मग्न से मुझे भर दे। இந்த தெய்வமயத்தோடு வாஞ்சையோடு தேவனுடைய ஆலயத்துக்குள் கால் வைப்பீர்களே ஆனால் यदि इस परमेश्वर के भय के साथ यदि अपना पैर उठाकर इस भवन में रखोगे, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर आपकी भलाई करेगा, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर आपको शांति देगा, அவர் உங்களுக்கு பேரின்பம் वो தருவார். आपको भर उमड़ कर आनंद देगा, உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிட்டு और தருவார். आपकी विनंती के अनुसार परमेश्वर जवाब देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में हम पढ़ते நீ हैं, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போகும்போது जब भी तुम परमेश्वर के भवन में जाओगे, உன் நடக்கையை நீ காத்துக்கொள். तुम अपनी चाल चलन की रक्षा நீ कर। தேவாலயத்துக்கு போகும்போது तुम जब परमेश्वर के भवन में जाओगे, உன் நடக்கையை காத்துக்கொள். तुम अपने चाल चलन की रक्षा कर। தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பாக परमेश्वर के भवन में आने से पहले தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். अपने जीवन को शुद्ध करना अवश्य நம்முடைய है। வாழ்க்கையின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து हमारा जीवन का चाल चलन कैसा है इसे जांच कर தேவனுடைய ஆலயத்துக்குள் பரிசுத்தமாய் பிரவேசிக்க வேண்டும். परमेश्वर के भवन में पवित्रता के साथ प्रवेश करना है। இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். इस भवन में परमेश्वर निवास करता है। இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ளே इस पवित्र परमेश्वर के मंदिर में, இந்த தேவனுடைய வீட்டிலே इस परमेश्वर के निवास स्थान में தேவன் உலாவுகிறார். यहोवा मंडराता தேவ है। சபையிலே தேவன் உலாவுகிறார். प्रभु के मंदिर में प्रभु मंडराता தேவன் है, அசைவாடுகிறார். परमेश्वर मंडराता है। கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால் நீங்கள் திருப்தி அடைய வேண்டுமானால் यदि आपको परमेश्वर के भवन के उत्तम उत्तम पदार्थ से तृप्त होना है तो தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு கடந்து வர வேண்டும். बड़े हाफना के साथ यहाँ पर आना है। பாவ உணர்வடைந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கடந்து வர வேண்டும். पाप से क्षमा पाकर मुझे छुटकारा पाना है, इस उद्देश्य के साथ आना है। நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் அறிகிறார். हमारे मन के विचारों को परमेश्वर जानता है। இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் அறிகிறார். हमारे मन के विचारों को परमेश्वर जानता சபை है। நடுவிலே உலாவுகிற ஆவியானவர் कलीसिया के बीच में मंडराने वाला पवित्र आत्मा, அவர் அக்னிமயமான கண்களை உடையவர். वो अग्नि में आंखों सा है, அவர் வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவர். उसका पाव लोहे से है। இந்த அக்னிமயமான தேவனுடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. ये अग्नि में परमेश्वर की आंखों के सामने कोई बात नहीं छुपा தேவனுடைய है। பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரும்போது परमेश्वर के सम्मुख में आते समय நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். आप पवित्र शोभायमान होकर यहोवा की दंडवत करना है। பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். भय के साथ गिड़गिड़ाते हुए परमेश्वर को दंडवत करना கர்த்தருடைய है। சமூகத்தில் வரும்போது यहोवा के सम्मुख आते समय பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். झुक कर गिर कर घुटने में खड़े रहना है। தேவ சமூகத்திலே வரும்போது நம்மை தாழ்த்த வேண்டும். अपने
अपने आप को परमेश्वर के भवन में आकर नम्र करना है। அல்லேலூயா हालेलुया हालेलूया हालेलुया। ஆலயத்துக்கு வருவது நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்காக भवन में इसलिए आते हैं कि हम अपने आप को पवित्र कर ले। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेகர் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் आज कई लोग परमेश्वर के भवन में आ जा करते हैं, ஆனால் அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கிறது बट उनकी जीवन जो अधर्म से भरा हुआ அவருடைய है, வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கிறது उनका जीवन अधर्मी தங்கள் है। வாழ்க்கையின் நடக்கை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை वे अपने जीवन को जांच कर नहीं देखते தங்கள் हैं। வாழ்க்கையின் நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை मेरा जीवन का चाल चलन कैसा, इसे जांच कर नहीं देखते हैं। துணிகரமான பாவத்திலே ஈடுபட்டு கொண்டு बट ये ट्रूड अधर्म में गिरकर கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து परमेश्वर के भवन में प्रवेश करके தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமாய் கடந்து சென்றால் यदि बड़े ट्रूडता से रहोगे, அது கர்த்தருடைய நன்மையை ஒரு நாளும் பெற்று அனுபவிக்க விடாது परमेश्वर की भलाई को कभी नहीं पा सकोगे। தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிற ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று சாலமோன் சொல்லுகிறார் दाऊद सुलेमान कहता है कि एक दुष्ट व्यक्ति को देखा जो परमेश्वर के भवन में आ जा करता था। கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்லாரும் வருவார்கள் परमेश्वर के भवन में सब कोई आते இது हैं। தேவனுடைய வீடு ये परमेश्वर का घर தேவன் है, தங்குகிற வாசஸ்தலம் परमेश्वर का निवास स्थान है। எல்லா பாவிகளும் தேவ சமூகத்தில் வருவார்கள் सभी पापी लोग परमेश्वर के चरण स्थान में आएंगे। பாவிகளை ரட்சிக்கவே இயேசு உலகத்தில் வந்தார் पापियों को उद्धार करने के लिए यीशु इस धरती में आया। பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் पापियों को उद्धार करने के लिए यीशु इस जगत में आया। பாவியாய் தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் जो कोई पापी के साथ पाप के साथ आते हैं, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் சமாதானத்தோடு செல்கிறவர்கள் पवित्र होकर शांति पाकर इस जगत से लौटने वाले, இவர்கள் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார்கள் यही लोग परमेश्वर के समूह के आशीर्वाद को இவர்கள் पाएंगे। தேவனுடைய ஆலயமாகிய கர்த்தருடைய வீட்டின் நன்மையை காண்பார்கள் यही लोग परमेश्वर के भवन के उत्तम उत्तम तृप्त होंगे। பாவத்தோடு வந்து பாவத்தோடு போகிறவர்கள் जो पाप के साथ आते हैं और पाप के साथ जाते தேவனுடைய हैं, ஆலயத்துக்குள் பிரவேசித்தார்கள் वो भले परमेश्वर के भवन में आए। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் परमेश्वर के लोगों के जीवन में जो भलाई मिलना है, அக்கிரமம் அவரை தடுத்து நிறுத்து போடு उसे उनका अधर्म रोक देता தேவனுடைய है। பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் परमेश्वर के लोग एक बात ध्यान பாவிகளை दीजिए, மனம் திரும்ப இயேசு அழைக்க வந்தார் पापियों को मन फिराने के लिए यीशु आया, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் पापियों को उद्धार करने के लिए यीशु आया। எந்த பாவி கர்த்தரை தேடி வருகிறார்களோ जो भी कोई पापी हो जब यीशु को ढूंढता அந்த है, பாவிகளை கர்த்தர் ரட்சித்து उस पापी को उद्धार करता அவருடைய है। சமூகத்தின் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி சமாதானத்தோடு அனுப்புகிறார் परमेश्वर के समूह के उत्तम उत्तम पदार्थ से शांति से तृप्त करके लौटाता அதே है। சமயத்திலே उसी समय தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் परमेश्वर के द्वारा उद्धार पाए हुए लोग, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு என்று ஞான ஸ்நானத்தை எடுத்தவர்கள் जो कोई पाप क्षमा का निश्चय के लिए बपतिस्मा लिए हो, தேவன் நீதியை நிறைவேற்றினவர்கள் परमेश्वर का धर्म को पूरा किए हुए लोग, துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு यदि ट्रूड पाप में बसे रहोगे, மற்றவர்களுக்கு முன்பாக दूसरों के सामने தங்கள் மரியாதையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக अपनी मर्यादा को संभालने के लिए பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவுமாய் இருந்தால் पवित्र स्थल में आ जा करते रहोगे। அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் वैसे दुष्ट व्यक्तियां, அப்படிப்பட்ட பாவிகள் वैसे पापियां தேவ சமூகத்தில் நிலை நிற்பதில்லை परमेश्वर के सम्मुख में टिक नहीं पाएंगे। அவர்கள் தேவ சமூகத்தில் நிலை நிற்பதில்லை वे परमेश्वर के सम्मुख में टिक नहीं पाएंगे। கபடு செய்கிறவன் தேவனுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை कपट करने वाला परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பதில்லை पापी और अधर्मी परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறது हम क्या करते हैं? கபடு कपट, உள்ள ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் अंदर एक वेश बाहर एक वेश, உலகத்துல ஒரு வேஷம் சபைக்குள்ள வரும்போது ஒரு வேஷம் दुनिया में एक वेश कलीसिया में एक वेश। கபடு செய்கிறவன் தேவனுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை कपट करने वाले परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। பாவத்தோடு வந்து பாவத்தோடு திரும்பி செல்கிற துன்மார்க்கன் தேவனுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை जो पाप के साथ आता है पाप के
के साथ जाता है वैसा दुष्ट व्यक्ति परमेश्वर के भवन में टिक नहीं पाएगा। பாவி நீதிமானுடைய சபையில நிலை நிற்பதில்லை. पापी व्यक्ति धर्मियों की मंडली में टिक नहीं पाएगा। இதெல்லாம் வேத வசனம். ये सब परमेश्वर का वचन இந்த है। வசனத்துக்கு நடுங்குங்க. इस वचन के लिए कांपना है। வசனத்துக்கு நடுங்குங்க. इस वचन के लिए कांपो। தேவனுடைய பிள்ளைகள் வசனம் நியாயம் தீர்க்கு. वचन ही न्याय करेगा। வசனம் நியாயம் தீர்க்கு. वचन ही न्याय करेगा। அன்றைக்கு வசனத்துக்கு முன்பாக யாரும் சாக்கு போக்கு சொல்ல उस முடியாது. दिन वचन के सामने कोई बहाना नहीं चलेगा। இந்த வசனத்துக்கு முன்பாக நிற்க தைரியம் இருக்கிறதா? उस वचन के सामने खड़े रहने के लिए आप लोग हिम्मत हो। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். परमेश्वर आपकी भलाई அப்படி करेगा। இல்லாவிட்டால் यदि वैसा न हो தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்க முடியாது. परमेश्वर का भलाई नहीं पा सकेंगे। கர்த்தருடைய நன்மை பரத்திலிருந்து வருகிறது. परमेश्वर का भलाई स्वर्ग से उतर आता है। வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தருடைய நன்மை பரத்திலிருந்து வருகிறது. यहोवा का भलाई स्वर्ग से उतर आता அந்த है। நன்மையை பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு उस भलाई को न पाते हुए உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் அதை தடுத்து நிறுத்துகிறது. आपका पाप और आपका अधर्म उसे रोक रहा है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், परमेश्वर के लोग आपके जीवन में जो भी पाप தேவனுடைய है, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமம், परमेश्वर के लोगों के जीवन में जो भी अधर्मी है, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து परमेश्वर के நிறுத்துகிறது. हाथों से भलाई न पाते हुए रोक रहा है। வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை வாழுகிறவர்கள் जो कोई पवित्र शास्त्र के विरोध जीवन அவருடைய बिताते हैं, ஜெபத்தை கர்த்தர் அருவருப்பாய் उनकी எண்ணுகிறார். प्रार्थना को परमेश्वर घृणा करता है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, எவ்வளவுதான் ஜெபித்தாலும் कितना भी प्रार्थना करे, யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है என் ஜெபம் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு मेरी प्रार्थना परमेश्वर तक पहुंचने से கர்த்தர் தம்மை மேகத்தினால் மூடிக்கொண்டாரோ. अपनी बादलों से परमेश्वर उसे ढक देता है। தன்னுடைய மனதில் இருக்கிற வேதனை मन की वेदना, இன்னைக்கு ஜெபிக்கிறோம், आज प्रार्थना तो करते हैं, ஜெபிக்கிறோம், प्रार्थना करते हैं, உலக பிரகாரமாய் சரீரம் முயற்சினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். शरीर की प्रयत्न से परमेश्वर हमको आशीष करता है। அதனால அந்த ஆசீர்வாதத்திலே திருப்திப்பட்டு கொண்டிருக்க கூடாது. इसलिए उसी आशीर्वाद में संतुष्ट नहीं होना தேவன் है। உங்கள் மேல் வைத்த அன்பினாலே परमेश्वर आप पर रखा हुआ प्रेम के कारण தேடி வந்த தெய்வம் आपको ढूंढ कर आया हुआ உங்களை परमेश्वर ஆசீர்வதிக்கிறார். आपको आशीष करता है। தேடி வந்த தெய்வத்தை அற்பமா நினைப்பீர்களானால் ढूंढ कर आया हुआ परमेश्वर को तुच्छ जानोगे। அக்கிரமத்திலும் பாவத்திலும் நிலை கொண்டிருப்பீர்களானால் अधर्म और पाप में ही पड़े रहोगे। கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மை தடைபட்டு போகும். परमेश्वर के हाथों से जो भलाई आना है वो रोक दिया जाएगा। ஒன்றை மறந்து போக கூடாது. एक बात भूल नहीं जाना, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு சரீரத்திலே பலம் தருகிறவர் கர்த்தர். धन कमाने के लिए हमारे शरीर में बल देता है हमारा परमेश्वर। சரீரத்திலே பலம் இல்லாவிட்டால், जब तक शरीर में कोई ताकत न हो, சரீரம் வியாதிப்பட்டால் शरीर बीमार हो जाए, நம்மால் வேலை செய்ய முடியாது. हमसे कुछ काम नहीं कर सकेंगे। ஆனபடினாலே சரீரத்தில் பலம் தருகிறவர் கர்த்தர். इसलिए शरीर में बल और ताकत देता है परमेश्वर। இந்த பலம் தருகிற கர்த்தரை इस बल देने वाले परमेश्वर को தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर के भवन में आकर महिमा देना கர்த்தருடைய है। ஆலயத்தில் வந்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லையானால் परमेश्वर के भवन में आकर महिमा करोगे, கர்த்தர் தம்முடைய ஆலயமாகிய தம்முடைய வீட்டின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். परमेश्वर अपने भवन के उत्तम उत्तम पदार्थ से आपको तृप्त करेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நிரந்தரமானது. परमेश्वर का आशीर्वाद निरंतर है, அது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். उसमें कोई दुख नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தர் நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். परमेश्वर आपसे वाचा बांधा है, वादा दिया है कि मैं तुमको आशीष दूंगा। கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा की खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी। கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा की खोजियों को कोई बलि वस्तु की घटी न ஆண்டவருடைய होगी। சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் வாஞ்சையாய் காத்திருப்பேன். इसलिए परमेश्वर के लोग परमेश्वर के सम्मुख में हाफना के साथ रहेंगे। கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நன்மை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது परमेश्वर के द्वारा जो आशीर्वाद देता है, भलाई देता है, उसके बारे में தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம். परमेश्वर ने हमें वादा किया हुआ आशीर्वाद। கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுவார். परमेश्वर तुमको भला देश में प्रवेश कराएगा। தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதம் நன்மையான மாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். परमेश्वर कहता है इस महीना ये आपके लिए भलाई से भरा रहेगा। விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த நன்மை செய்வார். विश्वास करने वालों के जीवन में परमेश्वर भलाई நீங்கள் करेगा। பிரவேசித்திருக்கிற இந்த மாதம் आप जो प्रवेश
प्रवेश किए हो इस महीने में உங்களுக்கு நன்மையான மாதமா இருக்கு. आपके लिए भलाई का महीना होगा. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதம் ये महीना தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில आपके जीवन में பள்ளத்தாக்கிலிருந்து மலைகளிலிருந்து தண்ணீர் வருகிற ஏரிகளும் குளங்களும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. तराइयों से पहाड़ों से भर उमड़ने वाली नदियां नाले भर उमड़ने वाली महीना है. ஆறுகளும் ஏரிகளும் இருக்குமேயானால் यदि नदी और नाला हो தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பு நிறைந்திருக்கு. परमेश्वर के लोगों के जीवन में एक हरा भरा होगा. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருமே நல்ல மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். परमेश्वर आपको अच्छे महीने के अंदर प्रवेश कराया है. அங்கே கோதுமையும் வார்கோதுமையும் நிறைந்திருக்கு. वहां पर गहू और जवारी से भरा रहेगा. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அன்னதானியத்திலே குறை வைக்க மாட்டார் கர்த்தர். आपके परिवार में अन्न धान्य की कोई कमी ना होगी. அங்கே திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் ஒலிவ மரங்களும் இருக்கிறது. वहां पर दाखरस और इस प्रकार अंजीर के टिकिया सब कुछ भरपूरी है. திராட்சை ரசம் உங்களுக்கு மன முகமலர்ச்சியை தரும். दाखरस आपके मुंह की खिलाहट के लिए देता है. திராட்சை ரசம் உங்கள் முகத்தை களை உள்ளதாய் மாற்றும். आपके चेहरे को खिला देता है. அத்தி மரத்தின் பழம் உங்கள் நோயை குணமாக்கும். अंजीर की टिकिया आपकी बीमारी को स्वस्थ कर देता है. ஒலிவ மரத்தின் எண்ணெய் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வைக்கும். जैतून का तेल जो हमारे आत्मिक जीवन में हमें प्रकाशित कर देता है. தாழ்ச்சி இல்லாத குறைவில்லாத ஒரு மாதம். बिना किसी कमी घटी के जीने वाला इस महीना கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். इस महीने में परमेश्वर आपको भलाई देगा. ஆண்டவரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न ஆண்டவரை होगी. தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी भलाई की वस्तु न घटी தேவன் தருகிற होगी. நன்மையிலே வேதனை இல்லை. यहोवा की भलाई में कोई वेदना नहीं. தேவன் தருகிற நன்மையிலே திருப்தி உண்டு. परमेश्वर जो भलाई देता है उसमें संतुष्ट है. தேவன் தருகிற ஆசீர்வாதம் நன்மை சம்பூர்ணமானது. परमेश्वर जो आशीर्वाद और भलाई देता है वो भरपूर है. தேவன் தருகிற ஆசீர்வாதத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருப்தியாயிருங்க. परमेश्वर जो आशीर्वाद देता है उसी में तृप्त रहो. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. सब घुटने में आइए. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. सब घुटने में आएंगे. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. கர்த்தருடைய நன்மை பெற்று அனுபவிக்கும் மாதமாய் இருக்கட்டும். परमेश्वर की भलाई को पाकर अनुभव करने का எல்லாரும் महीना முழங்கால் हो. படிடுங்க. सब कोई घुटने में आएंगे. கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी. ஆண்டவரே குறைவில்லாத உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும். प्रभु जी जो कोई कमी न हो वैसा आशीर्वाद मुझे पाना है. கேளுங்கள், கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். मांगो परमेश्वर आपको भलाई से भर देगा. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். परमेश्वर आपको भलाई से भर देगा. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். परमेश्वर आपके जीवन में भलाई करेगा. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது जब परमेश्वर आपके जीवन में भलाई करेगा ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கேளுங்கள். आप विश्वास के साथ मांगिए. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது आपके जीवन में परमेश्वर भलाई करते समय தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது आपके जीवन में भलाई करते समय அதை கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக उसे सुनने वाले सभी जातियों के बीच में அது கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. यहोवा के लिए आनंदित होगा. உங்களுக்கு தேவன் செய்ய போகிற நன்மை கேட்கிற ஜனங்களுக்கு முன்பாக आपके लिए करने वाले भलाई को सुनने वाले लोगों के बीच அது में தேவனுக்கு மகிமையா இருக்கு. वो परमेश्वर के लिए महिमा होगी. அது தேவனுக்கு மகிமையா இருக்கு. वो परमेश्वर की महिमा होगी. கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமே आपके लिए परमेश्वर जो भी भलाई देता है கர்த்தர் உங்களுக்கு செய்யும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமே परमेश्वर आपको जो भी शांति समाधान देता है பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஜனங்களும் பயந்து நடுங்குவார்கள். उसके द्वारा सभी दुनिया के लोग डरेंगे. என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். यही इस्राएल सेनाओं का यहोवा कहता है. இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தர் சொல்லுகிறார். इस्राएली सेनाओं का यहोवा कहता நான் है உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் मैं तुम्हारे साथ जो भलाई करूंगा इसे सुनने वाले அல்லது உங்களுக்கு நான் செய்கிற நன்மைகளை குறித்து கேள்விப்படுவர்களுக்கு மத்தியிலே நான் மகிமைப்படுவேன். मैं तुम्हारे लिए जो भलाई करूंगा इसे सुनने वालों के बीच में मेरा नाम महिमा होगा. உங்களுக்கு நான் செய்கிற நன்மையின் நிமித்தம் मैं तो तुम्हारे लिए भलाई करूंगा. நான் உங்களுக்கு செய்கிற நன்மையை பார்க்கிறவர்கள் मैं तुम्हारे लिए जो भलाई करूंगा उसे देखने वाले உங்களுக்கு பயப்படுவார்கள். तुम्हें देखकर डरेंगे. உங்களுக்கு பயப்படுவார்கள். तुम्हारे देखकर
जीवन में भलाई करता है। தேவனுடைய பிள்ளைகள் உன் சத்துருக்கள் அதை கண்டு பயப்படுவார்கள். तुम्हारे शत्रु देखकर डर जाएंगे। சத்துருக்கள் பயப்படுவார்கள். शत्रु देखकर डर जाएंगे। இப்படிப்பட்ட நன்மையினால் கர்த்தர் வாயை நிரப்பும்போது ऐसे भलाई से परमेश्वर तृप्त करते தேவனுடைய समय பிள்ளை நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் तुम्हें एक काम करना है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் यहोवा ने मेरी भलाई किया इसलिए நான் கர்த்தரை பாடுவேன். मैं यहोवा का गीत गाऊंगा। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் परमेश्वर ने मेरी भलाई की நான் इसलिए கர்த்தரை பாடுவேன். मैं यहोवा का गीत गाऊंगा। எசேக்கியா சொன்னார், इसे क्या ने कहा கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் परमेश्वर ने मेरी भलाई की इसलिए ஜீவனுள்ள நாளெல்லாம் जीवन भर கர்த்தருடைய ஆலயத்திலே यहोवा के भवन நான் में என் இசைக்கருவிகளை மீட்டி मैं अपने वाद्यों को बजाकर கர்த்தரை பாடுவேன். यहोवा का गीत गाऊंगा। கர்த்தரை பாடுவேன். यहोवा का गीत गाऊंगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை தட்டி अपना ताली बजाकर கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக परमेश्वर के नाम की महिमा के எல்லாரும் लिए ஸ்தோத்திரம் செலுத்து. सब धन्यवाद बोलेंगे। எல்லாரும் ஸ்தோத்திரம் सब செலுத்து. कोई धन्यवाद बोलेंगे। ஹalleluya ஹalleluya பல பல வர்ஷல பல 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 ஹalleluya பல பல வர்ஷல பல 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 கோரி பாபா கவசம பல பல வர்ஷல பல 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 மைமேன் ஆவியானவரே பல 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 மைமேன் வர்ஷல ஆவியானவரே நமக்கு நன்றி. உரியாலன பல 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 ஹalleluya பல வர்ஷல பல 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 நல்லவரே நமக்கு பல 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 வர்ஷல ஹalleluya ஹalleluya நரபரி விகமான மர மர நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிவு. हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न தேவனுடைய होगी। பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். परमेश्वर अपने भवन के अच्छे अच्छे उत्तम तृप्त वस्तुओं से तृप्त कर நீங்க देगा। அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவார். आपको जो भी अनुभव करना है सब परमेश्वर बहुतायत से देगा। கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் பரிசுத்தத்தோடு கடந்து வர வேண்டும். आप परमेश्वर के मंदिर में आते समय पवित्रता से आइए। இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய தேவனுடைய வீட்டின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். इस परमेश्वर का भवन अर्थात मंदिर के उत्तम उत्तम पदार्थ से आपको तृप्त करेगा। இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கும்போது आज का दिन से जब आप प्रार्थना करोगे கர்த்தாவே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லுங்க. यहोवा मेरे जीवन में भलाई होने के लिए मुझे स्मरण कीजिए। எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளு. मेरे जीवन में भलाई करने के लिए स्मरण कीजिए। கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். परमेश्वर आपको स्मरण करेगा। உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். आपकी मन की चाहत पूरा करेगा। நீங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த आप வேண்டும். यहोवा का गीत गाकर महिमा करना है। எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் सब செலுத்துங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे। எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. सब परमेश्वर को धन्यवाद ஹalleluya करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிற நன்மைகள் परमेश्वर इस महीने में आपके लिए करने वाली भलाई தேவனுடைய பிள்ளைகள் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாயிருக்கு. परमेश्वर के नाम के लिए महिमा होगी। உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளை பார்க்கிற ஜனங்கள் आपके जीवन में जो भलाई होता है उसे देखने वाले அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். वे लोग आपको देखकर डरेंगे। அவர்கள் பயப்படுவார்கள். वे लोग डरेंगे। தேசத்தின் நன்மையை நீங்கள் காண்பீர்கள். देश की भलाई को देखोगे। தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். देश की भलाई से तृप्त होंगे। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற परमेश्वर के आशीर्वाद को रोकने वाला எல்லா கிரமங்களையும் सारे दुष्टता को எல்லா பாவங்களை விட்டு மனம் सारे திரும்பி पाप से मन फिराकर நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். आप गढ़ की ओर फिरो। நம்பிக்கை உள்ள சிறைகளே ए आशा में घर நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். तुम ऊंचे स्थान की ओर फिरो। கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். परमेश्वर दुगना आशीर्वाद देगा। கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். परमेश्वर दुगना आशीर्वाद देगा। அதை இன்றைக்கே தருவார். उसे आज ही देगा। அதை இந்த மாதத்திலே தருவார். उसे इस महीने में देगा। நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். आप गढ़ की ओर फिरो। உங்கள் இரட்சிப்புக்கு திரும்புங்கள். दुगने की ओर फिरो। உங்கள் ஆதி நாட்களுக்கு திரும்புங்கள். प्राचीन काल की ओर फिरो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके जीवन को आशीष करेगा। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீ செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. करने वाले सभी भलाइयों के लिए ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory உமக்கு நன்றி.
எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको कमी न होगी। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, वो मुझे हरी हरी चारा गाहों में लाके बिठाता है, मुझे राहत की नदियों के पास मेरा खुदा ले जाता है, मेरी जान बहाल करता है। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको कमी न होगी। वो खुदा मेरा चरवाहा है, चाहे मौत के सोएगी वादी से जब भी गुजरो, तू जो पास है मेरे खुदा, मैं किसी बला से क्यों डरूं, मुझे आस है तेरी वफा। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको कमी न होगी। वो खुदा मेरा चरवाहा है, मेरे दुश्मनों के सामने तू मेरा मेज लगाता है, खुशहाल करता है मुझको, भरपूर मेरा प्यारा है, और मुझको प्यार दिखाता है। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको कमी न होगी। वो खुदा मेरा चरवाहा है, ये यकीन है मुझे तेरी रहमत मेरे साथ रहेगी उम्र भर, होगा सदा मेरा भला, अगर तू है मेरा सफर, तेरे घर रहूं मैं सदा। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको कमी न होगी। वो खुदा मेरा चरवाहा है, चाहे मौत के साए की है वादी से मैं जब भी गुजरूं, तू जो पास है मेरे खुदा, मैं किसी बला से क्यों डरूं, मुझे आस है तेरी वफा। वो खुदा मेरा चरवाहा है, वो खुदा मेरा चरवाहा है, मुझको कमी न होगी, मुझको
सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து परमेश्वर ने दिए हुए हर एक के दान को स्वीकार कर கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर से आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के எல்லாரும் लिए கர்த்தரை ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறதான வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து परमेश्वर के लोग जो भी नौकरी करते हैं, काम धंधा करते हैं, व्यापार करते हैं और जो भी धंधा करते हैं, सबको परमेश्वर आशीष करने के लिए கர்த்தர் கூட இருந்து परमेश्वर उनके संग रहकर அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வர வர விருத்தியடைய உதவி செய்யும்படியாக वे अपने जीवन में दिन भर दिन बढ़ोते जाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न கர்த்தர் होगी। தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन के மாதம் अनुसार முழுவதும் கர்த்தர் நன்மையான காரியங்களை கட்டளையிட்டு इस महीने भर परमेश्वर अपने उत्तम पदार्थों से हमें तृप्त करके எந்த குறையும் இல்லாதபடிக்கு कोई बलि वस्तु की घटी न होते हुए சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க संपूर्ण आशीर्वाद को पाकर अनुभव करने के தேவன் लिए அனுகிரகம் பாராட்டும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते पिता। கர்த்தர் தந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம். आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. आपके सम्मुख में आई हुए हर एक को प्रभु आप आशीष कीजिए। நன்மையினால் திருப்தியாக்கு अपनी भलाई से हमें तृप्त कर दीजिए பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் வர வர விருத்தி அடையட்டும். प्रभु। हमारे हर एक के जीवन में हर एक कोई आगे बढ़ते जाए प्रभु। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே தங்கட்டும். परमेश्वर का आशीर्वाद हर एक के घर में बसने दो प्रभु। வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. आए हुए सभी छोटे बड़े ज्येष्ठ लोगों को प्रभु आप आशीष कीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்துகிறார்கள். अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो என் कुछ முழு भी உள்ளமே उसके அவருடைய पवित्र பரிசுத்த नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. हे என் मेरे ஆத்துமாவே मन में वो கர்த்தரை धन्य, ஸ்தோத்திரி. उसके கர்த்தர் செய்த किसी சகல कार को காரியங்களை नहीं மறவாதே. ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களில் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।